Hello everyone, welcome back to our channel. நம்மளோட communication skills next level கொண்டு போறதுக்கான 25 days intermediate grammar lessons தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரிஸ் மூலமா நீங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்பவே ஈஸியா லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. சில பேர் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்மளோட பிகினர்ஸ்க்கான 25 days lessons பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்சஸ் எல்லாம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எந்த ஸ்ட்ரக்சர் என்ன டென்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம 17 லெசன்ஸ் பார்த்திருக்கோம். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான். ஸோ எந்த லெசனையும் மிஸ் பண்ணாம பார்த்துட்டே வாங்க. இன்னைக்கு நம்ம டே 18 லெசன் தான் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி டே 17ல என்ன பார்த்தோன்றதோட சின்ன ரீகாப் பார்த்துடலாம். டே 17ல நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான் பார்த்தோம். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா ப்ரொனவுனுக்கு ரிலேட்டடான ஒரு WH வேர்டை ப்ரொனவுனுக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அதாவது ஒரு லென்த்தி சென்டென்ஸோட மிடில்ல நம்ம WH வேர்ட்ஸ் யூஸ் பண்ற எல்லா சென்டென்ஸுமே ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஹூ பார்த்தோம். ஹூ அப்படின்னா யார் அப்படின்னு அர்த்தம். இது வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்டை ரிலேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், த பாய் ஹூ ஹேஸ் கம் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னா வந்திருக்கிற பையன் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். த பாய் ஹூ ஹேஸ் கம் இஸ் மை ஃப்ரெண்ட். இந்த இடத்துல ஹூ அப்படின்றது சப்ஜெக்ட் ரிலேட் பண்றது. த பாய் அப்படின்றவங்க தான் சப்ஜெக்ட். த பாய் ஹூ ஹேஸ் கம் இஸ் மை ஃப்ரெண்ட். அனதர் எக்ஸாம்பிள், டு யூ நோ த பாய் ஹூ கேம் டு அவர் ஃபங்க்ஷன் எஸ்டர்டே அப்படின்னா நேற்று நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த பையனை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றோம். டு யூ நோ த பாய், அந்த பாயை தான் ரெஃபர் பண்ணி சொல்றோம். சப்ஜெக்ட் அப்படின்றவங்க ஆக்ஷனை செய்யறவங்க, அவங்கள ரெஃபர் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது ஹூம். ஹூம் அப்படின்னா யாரை அப்படின்னு அர்த்தம். இந்த ஹூம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், த ஃப்ரெண்ட் ஹூம் ஐ கால் வாஸ் ஆங்க்ரி அப்படின்னா நான் அழைத்த என்னோட தோழி கோபமாக இருந்தால் அப்படின்னு சொல்றேன். த ஃப்ரெண்ட், இப்ப நான் தான் அவங்கள கூப்பிட்டேன். ஸோ த ஃப்ரெண்ட் அப்படின்றது ஆப்ஜெக்ட். த ஃப்ரெண்ட் ஹூம் ஐ கால் வாஸ் ஆங்க்ரி. அனதர் எக்ஸாம்பிள், த கேர்ள் ஹூம் ஐ இன்வைட்டட் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னா நான் இன்வைட் பண்ண பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றேன். த கேர்ள், இப்ப நான் தான் இன்வைட் பண்ண. த கேர்ள் அப்படின்றது ஆப்ஜெக்ட், என்னோட ஆக்ஷனை ரிசீவ் பண்றவங்க. த கேர்ள் ஹூம் ஐ இன்வைட்டட் இஸ் மை ஃப்ரெண்ட். இப்ப ஹூம் அப்படின்றது ஆப்ஜெக்ட் ரெஃபர் பண்றதுனால த கேர்ளுக்கு பக்கத்துல நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது வேர். வேர் அப்படின்னா எங்கேன்னு அர்த்தம். பிளேஸை டினோட் பண்ணி ரெஃபர் பண்ணி நம்ம ஒரு விஷயம் சொல்லும் போது வேர் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த ஹவுஸ் வேர் ஐ லிவ் அப்படின்னா இதுதான் நான் வசிக்கிற வீடு அப்படின்னு அர்த்தம். பிளேஸை டினோட் பண்றதுனால இங்க வேர் யூஸ் பண்றோம். அனதர் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த ஆஃபீஸ் வேர் யுவர் ஃபாதர் ஒர்க்ஸ் அப்படின்னா இதுதான் உங்க அப்பா வேலை பார்க்குற ஆஃபீஸ் அப்படின்னு சொல்றோம். அவங்க ஆஃபீஸை நீங்க காமிச்சு குழந்தைங்கள்ட்ட காமிச்சு இதுதான் உங்க அப்பா வேலை பார்க்குற ஆஃபீஸ் அப்படின்னு சொல்றதுதான் திஸ் இஸ் த ஆஃபீஸ் வேர் யுவர் ஃபாதர் ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்த்து ரிலேட்டட் பண்ணோம் வென். வென் அப்படின்றது டைமை ரிலேட் பண்ணி நம்ம பேசும்பொழுது வென் அப்படின்னு சொல்லுவோம். வென்னுனா எப்பொழுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது இன் பிட்வீன் நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணும்போது டைமை ரிலேட் பண்ணி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், டு யூ ரிமெம்பர் த டே வென் வி மெட் அப்படின்னா நம்ம எப்போ சந்திச்சோன்னு உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு அர்த்தம். இப்போ டைமை மென்ஷன் பண்றதுனால இங்க வென் யூஸ் பண்ணிருக்கோம். அனதர் எக்ஸாம்பிள், ஐ வில் இன்ஃபார்ம் யூ வென் தே வில் கம் அப்படின்னா அவங்க எப்ப வராங்கன்னு நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்றோம். இங்க ரெண்டு சைட்லயுமே பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல தான் சொல்றோம். அவங்க எப்ப வராங்கன்னு உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்றதுதான் ஐ வில் இன்ஃபார்ம் யூ வென் தே வில் கம். நெக்ஸ்ட் வாட் பார்த்தோம். வாட்னா என்ன அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் மீ அப்படின்னா என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் மீ. நெக்ஸ்ட், ஐ டோன்ட் நோ வாட் டு டூ அப்படின்னா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சம்டைம்ஸ் சொல்லுவோம் இல்லையா. I don't know what to do. Next, which பார்த்தோம். which அப்படின்றது பொருட்களை நம்ம ரெஃபர் பண்ணி பேசும்பொழுது which யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I bought a saree which looks pretty அப்படின்னா நான் வாங்கின சாரி வந்து அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த சாரியை டினோட் பண்ணி நான் சொல்றேன். I bought a saree which looks pretty. Another example, I want to sell the land which I have அப்படின்னா நான் வைத்திருக்கிற நிலத்தை விற்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றேன். I want to sell அப்படின்னா விற்க விரும்புறேன் அப்படின்னு அர்த்தம். I want to sell the land which I have. land பத்தி நம்ம டினோட் பண்றோம். so which I have அப்படின்னு யூஸ் பண்றோம். இந்த டே 17 லெசன் நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டே 18 பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம டே 18 லெசன்ல பார்க்க போற டாபிக் indefinite pronouns like everything, everyone, everybody, something, somebody, no one, nobody இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். நமக்கு சம்டைம்ஸ் எந்த இடத்துல எந்த வேர்ட் யூஸ் பண்ணணும் டவுட் வந்திருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கான கம்ப்ளீட் கிளாரிட்டி தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எவ்ரிதிங். எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாம் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ நோ எவ்ரிதிங் அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட்,
he lost everything அப்படின்னா அவர் எல்லாத்தையும் இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்றதுக்கு தான் he lost everything. Another example, I can do everything அப்படின்னு சொல்லுவோம். என்னால எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு நம்ம கான்ஃபிடென்ட்டா சொல்லும்போது I can do everything. கேன்னா முடியும்னு அர்த்தம். ஸோ I can do everything. நெக்ஸ்ட், she is everything to me அப்படின்னா எனக்கு எல்லாமே அவங்க தான் அப்படின்னு சொல்றது. இப்போ நமக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஒன் இருக்கிறாங்க அப்படின்னா she is everything to me அப்படின்னு சொல்லலாம். எவ்ரிதிங் யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டினும் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட் அப்படின்னா எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கறதா இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்ற இடத்துலலாம் எவ்ரிதிங் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எனிதிங். எனிதிங் அப்படின்னா ஏதாவது அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம அதிகமா கொஸ்டின்ஸ்லயும் நெகட்டிவ் சென்டென்ஸ்லயும் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், do you want anything அப்படின்னா உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு அர்த்தம். do you want anything. நெக்ஸ்ட், did you say anything அப்படின்னா நீ ஏதாவது சொன்னியா அப்படின்னு கேட்கிறோம். பாஸ்ட்ல நம்ம கேட்கும்போது அவங்க ஏதோ சொன்ன மாதிரி இருந்திருக்கும், நம்ம ஒரு கன்ஃபார்ம் பண்றதுக்காக கேட்போம் இல்லையா. did you say anything, நீ ஏதாவது சொன்னியா அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம ஆன்சரா பண்ணும்போது no, I didn't say anything, நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம நெகட்டிவ்ல சொல்றதுனால I didn't say anything அப்படின்னு சொல்லலாம். அதே போல I don't want anything அப்படின்னா எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது I don't want anything. நெக்ஸ்ட், do you have anything in your mind அப்படின்னா உன் மனசுல ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்கணும்னா do you have anything in your mind அப்படின்னு கேட்கலாம். எனிதிங் அப்படின்னா ஏதாவது அப்படின்னு அர்த்தம். இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ்லயும் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சம்திங். நம்ம ஆல்ரெடி டே 11 லெசன்ல சம் ரிலேட்டடான டாபிக்ஸ்ல பார்த்திருக்கோம். பட் இங்க எனிதிங்கோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்ப எனிதிங் அப்படின்றது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். சம்திங் பாத்தீங்கன்னா சம்திங்னாலும் ஏதோ ஏதாவது அப்படின்ற அதே தமிழ் மீனிங் தான். பட் சம்திங்ன்றது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். சஜஷன் சொல்ற மாதிரி இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னா நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும், பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்றதா ஐ வாண்ட் டு டூ சம்திங். another எக்ஸாம்பிள், give him something to eat அப்படின்னா அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதுதான் give him something to eat. சம்திங்ன்றது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நத்திங். நத்திங் அப்படின்னா ஒன்றுமில்லை அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ செட் நத்திங் அப்படின்னா நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு அர்த்தம். நான் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஐ செட் நத்திங். நெக்ஸ்ட், he knows nothing அப்படின்னா அவருக்கு எதுவும் தெரியல, ஒண்ணுமே தெரியல அப்படின்றது தான் he knows nothing. நெக்ஸ்ட், there was nothing in her bag அப்படின்னா அவளோட பேக்ல எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றோம். செக் பண்ணிட்டு நம்ம சொல்லும்போது பாஸ்ட்ல சொல்ற மாதிரி இருக்கும். there was nothing in her bag. another example, I have nothing to say அப்படின்னா எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு அர்த்தம். I have nothing to say அப்படின்னு சொல்றத நம்ம anything and somethingல எப்படி சொல்லலாம் அப்படின்றது பார்க்கலாம். இதே எக்ஸாம்பிள இப்ப எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்றத நம்ம anything யூஸ் பண்ணி சொல்லணும்னா I don't have anything to say அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா anythingன்றது நெகட்டிவ்ல நம்ம நாட் இன்க்ளூட் பண்ணி சொல்லுவோம். I don't have anything to say அப்படின்னு சொல்லலாம். சம்திங் யூஸ் பண்ணி சொல்லணும்னா I have something to say. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் விஷயம் இருக்கு, நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றத I have something to say. ஸோ எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாம் அப்படின்னு வர இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எனிதிங் சம்திங் ரெண்டுக்குமே ஏதாவது அப்படின்னு தான் அர்த்தம். பட் எனிதிங்ன்றது நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் மேக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். சம்திங்ன்றது நம்ம ஜென்ரலா சொல்றது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல சம்திங் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்டா பார்த்தது நத்திங் பார்த்தோம். நத்திங்னா ஒன்றும் இல்லை, ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் அதுவுமே. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ற இடத்துல நத்திங் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எவ்ரிபடி. எவ்ரிபடி அப்படின்னா அனைவரும் அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் அனைவரும் அப்படின்னு சொல்றது தான் எவ்ரிபடி. ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரிபடி லைக்ஸ் ஹிம் அப்படின்னா எல்லாருக்கும் அவரை பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். எவ்ரிபடின்றது சிங்குலரா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். படின்னு எண்ட் ஆகிற எல்லா வேர்ட்ஸுமே நம்ம இங்கிலீஷ் கிராமர்ல சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணணும். தமிழ் மீனிங் வந்து ப்ளூரலா இருந்தா கூட எவ்ரிபடின்றது சிங்குலர் தான். ஸோ எவ்ரிபடி லைக்ஸ் ஹிம் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், எவ்ரிபடி நோஸ் தட் அப்படின்னா எல்லாருக்கும் அது தெரியும் அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நம்ம சொல்லும்போது எவ்ரிபடி நோஸ் தட் அப்படின்னு சொல்லலாம். இங்கேயே நம்ம நோஸ் யூஸ் பண்றோம்னா சிங்குலரா கன்சிடர் பண்றோம், அதனால வேர்ப் கூட எஸ் ஆட் பண்றோம். எவ்ரிபடி நோஸ் தட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், the park is common to everybody அப்படின்னா இந்த பார்க் எல்லாருக்கும் பொதுவானதுதான் அப்படின்றது தான் the park is common to everybody. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், she was loved by everybody அப்படின்னா அவள் அனைவராலும் விரும்பப்பட்டாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாசிவ் வாய்ஸ். ஸோ she was lovedனா அவங்க மேல ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு, அவள் அனைவராலும் விரும்பப்பட்டாள் அப்படின்றது தான் she was loved by everybody. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்,
எவ்ரிபடி எக்ஸ்பெக்ட் ராஜு அட்டெண்டட் த பார்ட்டி அப்படின்னா ராஜுவை தவிர அப்படின்றதா எக்ஸ்பெக்ட் ராஜு அப்படின்னு சொல்றோம். ராஜுவை தவிர எல்லாரும் பார்ட்டி அட்டன் பண்ணாங்க அப்படின்றதா இதோட மீனிங். எவ்ரிபடி எக்ஸ்பெக்ட் ராஜு அட்டெண்டட் த பார்ட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சம்படி. சம்படினா யாரோ அப்படின்னு அர்த்தம். இது நம்ம டே 11ல பார்த்திருக்கோம். ஜென்ரலா யாரோ அப்படின்னு நம்ம சொல்லும்போது சம்படி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சம்படி இஸ் தேர் அப்படின்னா யாரோ அங்க இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். யாருன்னு தெரியாது, யாரோ அங்க இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது சம்படி இஸ் தேர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சம்படி ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னா யாரோ வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஸ்டாண்டிங்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல சொல்றோம். சம்படி ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ், யாருன்னு நமக்கு தெரியாது, யாரோ நிக்கிறாங்க அப்படின்றதா சம்படி ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ். நெக்ஸ்ட் he called somebody to help him அப்படின்னா அவர் யாரையோ ஹெல்ப் பண்றதுக்காக கூப்பிட்டாரு, அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கூப்பிட்டாரு அப்படின்றதா he called somebody to help him. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது anybody. anybody அப்படின்னா யாரேனும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, யாரை வேணாலும் கேட்கலாம், யாரை வேணாலும் கூப்பிடலாம், யார் வேணாலும் என் கூட வரலாம், அந்த மாதிரி நம்ம பேசும்பொழுது anybody அப்படின்னு சொல்லலாம். you can ask anybody அப்படின்னா நீ யாரை வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு அர்த்தம். இங்க ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம you can ask anybody அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி யூ கேன் கால் எனிபடி அப்படின்னா நீ யாரை வேணாலும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் எனிபடி கேன் கம் வித் மீ அப்படின்னா யாருனாலும் என் கூட வரலாம் அப்படின்னு சொல்றோம். நான் இப்ப வெளியில போறேன் அப்படின்னா யாருனாலும் வரலாம் அப்படின்னு நம்ம காமனா சொல்லும் போது எனிபடி கேன் கம் வித் மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் எனிபடி கேன் அட்டெண்ட் த பார்ட்டி அப்படின்னா யாருனாலும் பார்ட்டி அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுதான் எனிபடி கேன் அட்டெண்ட் த பார்ட்டி. இதை நம்ம நெகட்டிவ்லயும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டோன்ட் நோ எனிபடி இன் திஸ் கிளாஸ் அப்படின்னா எனக்கு இந்த கிளாஸ்ல யாரையுமே தெரியாது அப்படின்றத சொல்றோம். ஐ டோன்ட் நோ எனிபடி இன் திஸ் கிளாஸ். இப்போ இந்த கிளாஸ்ல உனக்கு யாரையாவது தெரியுமா அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கணும்னா டு யூ நோ எனிபடி இன் திஸ் கிளாஸ் அப்படின்னு கேட்கலாம். யாரையாவது இந்த கிளாஸ்ல உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நோபடி. நோபடி அப்படின்னா யாரும் இல்லை, ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம நோபடி அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நோபடி வாஸ் தேர் அப்படின்னா அங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லணும். செக் பண்ணிட்டு சொல்லும் போது நோபடி வாஸ் தேர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஐ நோ நோபடி அட் த பார்ட்டி அப்படின்னா எனக்கு பார்ட்டில யாரையுமே தெரியல அப்படின்றதா ஐ நோ நோபடி அட் த பார்ட்டி. இதே நம்ம எனிபடி வச்சு சொல்றோம்னா நெகட்டிவ்ல சொல்லலாம். ஐ டோன்ட் நோ எனிபடி அட் த பார்ட்டி. இப்போ இங்க நோபடின்றதே நெகட்டிவ் தான். நம்ம எனிபடி சொல்லும் போது ஐ டோன்ட் நோன்னு சொல்லணும். ஐ டோன்ட் நோ எனிபடி அட் த பார்ட்டி. நெக்ஸ்ட் நோபடி நோஸ் யூ அப்படின்னா உன்னை யாருக்குமே தெரியாது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நோபடி, நத்திங், நோ ஒன் இந்த சென்டென்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மீன் பண்றது தான். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ற சென்டென்ஸ்ல நம்ம நாட் யூஸ் பண்ண மாட்டோம். நோபடி நோஸ் யூ அப்படின்னா உன்னை யாருக்கும் தெரியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ எவ்ரிபடி அப்படின்னா அனைவரும் அப்படின்னு அர்த்தம். சம்படி அப்படின்னா யாரோ அப்படின்னு ஜென்ரலா நம்ம சொல்றது. எனிபடி அப்படின்னா யாரேனும், யாருனாலும் இருக்கலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம நம்ம சொல்லும் போது எனிபடி அப்படின்னு சொல்லலாம். நோபடி அப்படின்னா ஒருவரும் இல்லை அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எவ்ரி ஒன். எவ்ரி ஒன் அப்படின்னா ஒருவரும் அப்படின்றது தான் எவ்ரி ஒன். எவ்ரிபடினா அனைவரும் அப்படின்னு அர்த்தம். எவ்ரி ஒன்னா பர்டிகுலரா ஒருத்தரையும் நம்ம சொல்லும் போது எவ்ரி ஒன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மெட் எவ்ரி ஒன் அப்படின்னா நான் ஒருத்தரையும் சந்திச்சேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அட் யுவர் ஹோம் அப்படின்னு கேட்போம் இல்லையா. வீட்டுல ஒருத்தரையும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா கேட்கும் போது ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அட் யுவர் ஹோம், எல்லாரும் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க, ஒருத்தரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் கான் டு த ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒருத்தரும் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க, எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்கன்றத ஒருத்தரும்ன்றதை நம்ம பர்டிகுலரா சொல்லும் போது எவ்ரி ஒன் ஹேஸ் கான் டு த ஃபங்க்ஷன். இப்போ ரீசன்ட் பாஸ்ட் எல்லாருமே போயிருக்கிறாங்க, ரிட்டர்ன் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம எவ்ரி ஒன் ஹேஸ் கான் டு த ஃபங்க்ஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட் எவ்ரி ஒன் லைக்ட் ஹிஸ் ஸ்பீச் அப்படின்னா ஒருத்தருக்கும் அவரோட ஸ்பீச் ரொம்ப பிடிச்சது அப்படின்றது தான் எவ்ரி ஒன் லைக்ட் ஹிஸ் ஸ்பீச். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட்ஸ் அப்படின்னா ஒருத்தருக்கு உரிமை இருக்குது அப்படின்றது தான் எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சம்ஒன். சம்ஒன் அப்படின்னா யாரோ ஒருவர் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம். சம்படி அப்படின்னா யாரோ அப்படின்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் someone is calling you அப்படின்னா யாரோ உன்னை கூப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் கூப்பிடுற மாதிரி கேக்குது. ஸோ யாரோ உன்னை கூப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதா someone is calling you. நெக்ஸ்ட் someone sent you a message அப்படின்னா யாரோ உனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ someone sent you a message. நெக்ஸ்ட் someone can give you a feedback அப்படின்னா யாராவது ஒருத்தர் உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் இல்ல ஒரு செமினார் எடுக்கிறோம் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க அப்படின்றதா someone can give you a feedback. நெக்ஸ்ட் anyone பார்க்க போறோம். anyone அப்படின்னாலும் யாரேனும் ஒருவர் அப்படின்னு தான் அர்த்தம்.
இப்போ நம்ம லாஸ்டா பார்த்த எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, someone can give you a feedback அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் உங்க ஃபீட்பேக்கை கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே நம்ம anyone வச்சு சொல்றோம் அப்படின்னா, anyone can give you a feedback அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க சொல்லலாம், சொல்லாம கூட போகலாம். இங்க ஒரு கம்பல்ஷனை நம்ம சொல்லல. யாராவது உங்க ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்றத நம்ம கேஷுவலா சொல்றோம், ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு நம்ம சொல்லல. anyone can give you a feedback அப்படின்னா யாருனாலும் கொடுக்கலாம், கொடுக்காமலே போகலாம். அது அவங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட், if anyone needs help call me அப்படின்னா யாருக்காவது உதவி தேவைப்பட்டா எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம். if anyone needs help, if class அப்படின்னாலே all அப்படின்றது அர்த்தம். ஒரு கண்டிஷன் வச்சு நம்ம சொல்றோம். if anyone needs help call me. next, if anyone calls attend the call அப்படின்னா இப்ப நம்ம எங்கேயாவது வெளியில போறோம் அப்படின்னா யாராவது கால் பண்ணா அட்டன் பண்ணு அப்படின்னு நம்ம ஒருத்தர் கிட்ட சொல்றோம் அப்படின்னா எப்படி சொல்லலாம், if anyone calls attend the call அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், I won't tell this to anyone அப்படின்னா நான் யாருக்கிட்டையும் இதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம எப்படி எனிபடி எனிதிங்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி இதை நெகட்டிவ் சென்டென்ஸ்லையும் கொஸ்டின்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐ won't tell this to anyone, ஒருத்தர்கிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றதா I won't tell this to anyone. another example, you need not talk to anyone அப்படின்னா நீ யார்கிட்டையும் பேச தேவையில்லை, யார்கிட்டையும் பேச வேணாம் அப்படின்னு நம்ம சொல்றதா you need not talk to anyone. ஃபைனலா நம்ம பார்க்க போறது no one. no one அப்படின்னா ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், no one is there அப்படின்னா அங்க ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு சொல்றோம். நோபடினா யாரும் இல்லைன்னு அர்த்தம். no one அப்படின்னா ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்றது. no one is there. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், no one is ready to come with you அப்படின்னா உன் கூட வர்றதுக்கு யாருமே ரெடியா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் கூட ரெடியா இல்லை அப்படின்றது தான் no one is ready to come with you. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், no one knows the truth அப்படின்னா ஒருத்தருக்கு கூட உண்மை தெரியல அப்படின்னு அர்த்தம். no one knows the truth. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், I asked but no one answered அப்படின்னா நான் கேட்டேன் யாருமே பதில் சொல்லல, அப்படி ஒருத்தர் கூட பதில் சொல்லல அப்படின்றதா but no one answered அப்படின்னு சொல்றோம். another example, no one in this group wants to go home அப்படின்னா இந்த குரூப்ல உள்ள யாருமே வீட்டுக்கு போக விரும்பல அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் கூட அப்படின்றதா இங்க no one அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றோம். ஸோ everyone அப்படின்னா ஒருத்தரையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லும் போது everyone அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். someone அப்படின்றது ஜென்ரலா யாரோ ஒருவர் அப்படின்றத நம்ம சொல்றோம். பட் யாரோ ஒருத்தர் நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நம்ம சொல்லுவோம். நமக்கு ஓரளவு ஐடியா இருக்கும் அவங்க அங்க இருக்காங்க அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது someone is there அந்த மாதிரி சொல்லும்போது someone அப்படின்னு யூஸ் பண்ணலாம். anyone அப்படின்றது யாரேனும் ஒருவர், யாராவது ஒருத்தர் சொல்லலாம், சொல்லாமலேயும் போகலாம், அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காம நம்ம சொல்லும் போது anyone அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் no one அப்படின்றது ஒருத்தர் கூட இல்லை, ஒருத்தர் கூட செய்யல, அந்த மாதிரி இடத்துல நம்ம no one அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே. இன்னைக்கு பார்த்த டாபிக் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த வேர்ட்ஸ் எல்லாமே சிம்பிளான வேர்ட்ஸ் தான், நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. சில பேருக்கு சில இடத்துல டவுட்ஸ் இருந்திருக்கலாம், எந்த இடத்துல எவ்ரிதிங் யூஸ் பண்றது, எந்த இடத்துல எவ்ரிபடி, everyone, இந்த மாதிரியான சில டவுட்ஸ் இருந்திருக்கும். இந்த லெசன் பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபாலோ பண்ண கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பிகினர்ஸ்க்கான 25 days லெசன்ஸ் பார்த்துட்டு இந்த இன்டர்மீடியட் சீரிஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும், ஈஸியா உங்களால புரிஞ்சுக்க முடியும். Day 1ல இருந்து Day 17 வரைக்கும் லெசன்ஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், ஆர்டர் வைஸ் பார்த்துட்டே வாங்க. இந்த சீரிஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை Day 19ல மீட் பண்றேன். தேங்க்யூ.